அரசன் ஒருவர் வேட்டையாடுவதற்காக காட்டிற்கு சென்றார். அப்போது பறவை ஒன்று இறக்கைகளை படபடவென்று அடித்தபடி கூவியது. பறவைகளின் மொழி அறிந்த வீரனை அழைத்தார். இந்த பறவை என்ன சொல்கிறது என்று கேட்டார். அரசே, அந்த பறவை நம்மை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. உழவன் ஒருவன் புல் வெட்டுவதற்காக வருவான். அவன் பாம்பு கடித்து இறந்து விடுவான் என்று சொல்கிறது என்றான் அவன். அப்போது கையில் அரிவாளுடன் உழவன் ஒருவன் அந்த வழியாக சென்றான். பறவை சொன்னதில் பாதி நடந்து உள்ளது, மீதியும் நடக்கிறதா என்று அறிய ஆவல் கொண்டார் அரசன். தன் வீரர்களுடன் அங்கேயே தங்கினார். தலையில் புல் கட்டுடன் அந்த உழவன் திரும்ப வந்தான். இதை பார்த்த அரசன், இந்த உழவனை பாம்பு கடிக்க மறந்துவிட்டதா? சாவில் இருந்து இவன் எப்படி தப்பித்தான் என்று குழம்பினார். உழவனே, புல் கட்டை கீழே வை என்றார். அதன் உள்ளே பாம்பு ஒன்று இறந்து கிடப்பது தெரிந்தது. அரசன் அந்த உழவனை பார்த்து, நீ புல் வெட்டக்காட்டிற்குள் சென்றாய், அங்கே விந்தையான நிகழ்ச்சி ஏதாவது நடந்ததா என்று கேட்டார். அரசே, அப்படி எதுவும் நடக்கவில்லை. வழியில் முதியவர் ஒருவர் வந்தார். நான் அவரை பணிவாக வணங்கினேன். நீடுழி வாழ்க என்று என்னை வாழ்த்தினார் என்றான் அவன். இதை கேட்ட அந்த அரசன், அந்த முதியவரின் வாழ்த்துதான் இவனை காப்பாற்றி உள்ளது. உயர்ந்த சான்றோர்களின் சொற்கள் விதியையும் மாற்றும் வல்லமை வாய்ந்தவை என்றார். பின் அரசன் அந்த உழவனுக்கு பரிசு அளித்து சிறப்பித்தார்.